ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழக மக்கள் தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது. அது மட்டும் இல்லாம கடந்த 50 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சு, மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருந்தாங்களா இல்ல அவங்க ஓட்டை வாங்கிட்டு இத்தனை வருஷம் ஆட்சி பண்ண அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நம்ம 2 கட்சிகளும் பணத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா நாம தமிழக மக்கள் நலனை மட்டுமே, தமிழ்நாட்டின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு உண்மையை நம்பி தேர்தலை சந்திச்சோம். மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, தற்கூரிகள் அப்படின்னு பல விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு விஜயோட வெற்றி எப்படி இருக்குங்களா? அதான் அவங்களுக்கே இதை புரிஞ்சுக்க அவங்களால முடியல. ஏன்னா அவங்க காசு கொடுத்தே பணம் கொடுத்தே கூட்டத்தை கூட்டினாங்க. அதனால இது தன்னெழுச்சியா இருக்கிற கூட்டத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள் இங்கெல்லாம் தற்கொலை கிடையாது. தலைவர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ஆச்சரியக்குறிகள், தமிழ்நாட்டின் ஆச்சரியக்குறிகள். இவங்கெல்லாம் அரசியல் மயப்பட்ட கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள். அதனால அவங்க எல்லாத்துக்கும் இந்த முடிவு தக்க பதில் சொல்லும். இந்த மாபெரும் வெற்றியை எப்படி பாக்குறீங்க? நீங்க எதிர்பார்த்த வெற்றி தானே இது? எப்படி? கண்டிப்பா இது நிச்சயமா எதிர்பார்த்தோம். நாங்க இன்னும் கூட 140 தொகுதிகள் ஜெயிப்போம் என்பதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். மக்கள் தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. மனப்பூர்வமா அதை ஏத்துக்கிறோம். எப்ப பதவி ஏற்கிறாரு? விரைவில் அறிவிப்பு வரும்.